குக் வித் கோமாளி சீசன் 5ல் இந்த வாரம் நடந்தது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னும், ஷாலின் ஜோயா தான் வெளியில் போயிருக்கணும், ஆனால் வசந்த் வசி வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஷாலின் ஜோயாவுக்கு எதிராக நிறைய கமெண்ட்ஸை பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாலின் ஜோயாவுக்கு குக் பண்ணவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக குறைஷி கொடுத்த இன்டர்வியூவும் சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி ஷாலின் ஜோயா சில விஷயங்களை ஓப்பன் அப்பாக பேசியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்களும் ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு வருது. குக் வித் கோமாளி சீசன் 5ல் இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போன வசந்த் வசி நிறைய இடத்துல இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் காமனாக அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, குக் வித் கோமாளி ஷோவை நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். உண்மையிலேயே எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, நான் நல்லா தான் சமைச்சேன். ஒரு வேளை நான் சமைச்சது ஜட்ஜஸ்க்கு பிடிக்கல போல இருக்குது, அதனால தான் என்னை வெளியில் அமைச்சிட்டாங்க. ஆனால் குக் வித் கோமாளி ஷோலேருந்து ஒரு விஷயத்த நான் நல்லா கற்றுக்கிட்டேன். இங்கே சமைக்க தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, நிறைய ஃபன் பண்ணவும் கண்டென்ட் கொடுக்கவும் தெரியணும். அப்போனா தான் நம்ம ஷோவில் இருக்க முடியும், இல்லைன்னா நம்மளை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குக் வித் கோமாளியில் தன்னை எதுக்காக வெளியே அனுப்புனாங்க அப்படின்ற காரணத்தை இன்டைரக்டாக சொல்லியிருந்தாரு. குரேஷி அண்ட் வசந்த் வசி 2 பேரும் தன்னை பற்றி இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கிறனால ஷாலின் ஜோயா ஃபேன்ஸ்க்கு பதில் சொல்கிற மாதிரி இன்டைரக்டாக சில விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்காங்க. அதில் ஃபேன் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, குக் வித் கோமாளியில் நீங்கள் நல்லா தான் சமைக்கிறீங்க, நீங்கள் சமைக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், உண்மையிலேயே நீங்கள் ஒரு பெஸ்ட்டு குக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஷாலின் ஜோயா ரொம்பவே நன்றி அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களோட ஃபேன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ ஷாலின் ஜோயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேன்ஸ்க்கு நான் எதுவும் சொல்ல விரும்பலை, ஆனால் என்னை ஹர்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். நீங்கள் எல்லாரும் என்னை ஹர்ட் பண்ணுறதுனால தான் நான் சரியாக நடந்துக்கிறேன். என்னோடய பாதையிலையும் நான் சரியாக போய் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுது. ஸோ என்னை ஹர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் எப்போவுமே நன்றியோடு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஷாலின் ஜோயாட்ட நீங்கள் பிக் பாஸில் கலந்துப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு பிக் பாஸ் பார்க்குறதுக்கு பிடிக்கும், ஆனால் ஒரு கண்டஸ்டண்ட்டாக கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் நிறைய பேர் ஷாலின் ஜோயாட்ட நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறது பிடிச்சிருக்கு, உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷாலின் ஜோயாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஷாலின் ஜோயா இப்போ சொன்ன பதிலில் இருந்தே இன்டைரக்டாக குரேஷி அண்ட் வசந்த் வசியோட இன்டர்வியூக்கு பதிலடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட இந்த பதிலையும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்க்கு கொண்டு போயிட்டுருக்காங்க.